இந்த பெரிய பெரிய பிபிஓ கால் சென்டர் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் வேலை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் ஷிஃப்ட்டு டைமிங்கில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. காலையில் ஷிஃப்ட் இருக்கும், அடுத்து மதிய ஷிஃப்ட்டுன்னு இருக்கும், இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட்டுன்னு இருக்கும். சமீபத்தில் பெங்களூரில் ஓசூருக்கு பக்கத்தில், மைசூர் ஓசூருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பகுதி, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஏரியாவை பிரிக்கிறாங்க. அது ஒரு வித்தியாசமான ஏரியா. அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ன செய்வாங்கன்னா, வருடத்திற்கு ஒரு முறை அவங்களுடைய அந்த மைண்டு ப்ரெஷரு, உள்ளத்தில் இருக்கிற சோர்வு, இதையெல்லாம் நீக்கிறதுக்காக சொந்த கம்பெனி செலவுலையே பல லட்சக்கணக்கான பண மதிப்பு, சும்மா 30,000 50,000 கிடையாது. வேலை பார்க்குறவன் எல்லாம் சம்பாத்தியமே எவ்வளோதான் இருக்கும்? 50, 1 ரூபா 1 ஓடிக்கிட்டு இருக்கும். குறைஞ்சபட்ச சம்பளம் வாங்குறவன் 35,000 இருப்பான். அதிகபட்சமா 6 ரூபா 7 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறவன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவான். அந்த ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு நிசப்தமான நல்ல குழுகுழு பிரதேசத்தில் நல்ல ஒரு அற்புதமான இடத்தை சூஸ் பண்ணி என்னென்ன வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு இடம், என்ன தேவையோ அப்படி சொடக்கு போட்டா வந்துடும். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க சொந்த கம்பெனி செலவுல. ஒரு பெரிய மண்டபம், நீங்க யூடியூப்ல கூட போய் அடிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் போடுவாங்க. பெரிய மண்டபமா இருக்குது, நூற்றுக்கணக்கான ஆட்கள் குழுமி நிற்கிறாங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் போறாரு. கம்பெனியில வேலை பார்க்கிறவர் ஒருத்தர் அப்பப்போ ஒருத்தர் அறிவிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறார். இதோ நம்ம ஆவலோடு ஆசையோடு பாசத்தோடு அன்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பெடுக்கிறவர் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நீங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் சற்று நேரத்தில் வந்துருவாரு. அப்பப்போ வந்து அவர் கமெண்ட், மக்கள்லாம் அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவரை பத்தி பில்டப், இவர் யார் தெரியுமா? இவர் அமெரிக்காவுக்கு சென்றவர், ஐரோப்பாவிலே பட்டம் முடித்தவர், இங்கிலாந்திலே எலிசபெத் ராணி கையால் காப்பி வாங்கி கொடுத்தவர் அப்படின்னு பில்டப் எல்லாம் கொடுத்து அவரை பற்றி மானே தேனேன்னு பொன்மானேன்னு போட்டு அடிச்சு நவுத்துற ஒரு எதிர்பார்ப்பு வரும்ல. அந்த எதிர்பார்ப்போடு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்களா? அவரை விட்டுருவாங்க. இப்ப அவர் வந்துகிட்டு இருக்காருன்னு ஒருத்தன் எடுபடி வந்து அறிவிச்சு போயிட்டு இருப்பாரு. இங்க மக்களே, நீங்க எல்லாம் பாத்ரூம் வர்றவங்க பாத்ரூம் போயிட்டு வாங்க, பாத்ரூம் போயிட்டு வந்துடும் ஒரு குரூப். டீ யாருக்கு வேணுமோ அங்க ஓரமா டீ இருக்குது, அதை எடுத்து குடிச்சுக்கோங்க, டீ குடிச்சிடும் ஒரு குரூப். ஜூஸ் வாங்க வேணுன்றவங்க அந்த ஓரமா போங்க, ஐஸ்கிரீம் வேணுன்றவங்க அங்க போங்க, இந்த வடை பச்சி சம்சா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி அவங்க அந்த ஓரமா, இந்த பருப்பு வகைகள் கொண்டக்கடலை பருப்பு அந்த பருப்பு அது அவங்க எல்லாமே இருக்கும். நல்ல ரப்பிடுவாங்க. சாப்பிட்டாச்சு, திரும்ப நீங்கள் இப்பொழுது சாப்பிட்டு இருக்கிறீர்கள், திரும்ப பாத்ரூம் வர்றவங்க போங்க, திரும்ப பாத்ரூம் போ, இப்படி நல்ல ஃப்ரீயாக்கி விட்டுறாரு. முன்னால சேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு குஷன் மெத்தையா இருக்கும், உட்கார்ந்து இருக்கிற சேர் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்படி உட்கார்ந்தாலே அப்படி ராகத்தா மன்னர் சேர்ல உட்கார்ந்த மாதிரி இருக்கும். அப்படி உடனே ஒரு அறிவிப்பு வரும், யாருக்கு கால் நீட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் இன்னொரு சேர் வாங்கி கொள்ளலாம்னு. கால் நீட்டிட்டு உட்காந்துக்கங்கன்னு. இவர் ஆள் ஹாயா சாந்தி எனக்கு கால் நீட்டுக்கு ஒரு சேரை கொடுப்பா அப்படின்னு அது ஒரு டேபிள் எடுத்து கொண்டு போட்டுருவாங்க. பெல்ட்டை லூஸ் பண்ணி விட்டுக்கங்க, ஏன் உடம்பு டைட்டா இருக்க கூடாது இல்ல. அப்படி பெல்ட் ஃப்ரீயா விட்டு, ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ்க்கு தனியா நடக்கும். ஷர்ட் எல்லாம் கழட்டி விட்டுட்டு காத்துவாங்க. இப்ப மறுபடியும் அந்த எடுபடி வருவாரு, இதோ வந்து கொண்டிருக்கிறார், இதோ வந்து விட்டார், நமக்கு வகுப்பெடுக்க வந்து விட்டார்னு. இதெல்லாம் எதுக்கு? தன்னுடைய மண்டைய ரிலாக்ஸ் பண்றதுக்கு, மனச்சோர்வு இல்லாம ஆக்குறதுக்கு. எப்படியோ அந்த ஆசாமி வந்துருவாரு, கிளாஸ் எடுக்கிறவர். அவரை பார்த்தா ஆள் தொப்பையும் பாடியுமா நல்லா தொங்கி போயிட்டு, ஆள் பொஃப்னு பலூன் மாதிரி வீங்கி குண்டூசியை வச்சு குத்துனா காத்து போற மாதிரி இருப்பாரு அவரு. ஆள் வந்து இப்பொழுது தன்னை பத்தி அவரே புகழணும்ல, அப்படித்தானே அவங்களுக்கு எல்லாம் அவரை பத்தி அவர் புகழ்வாரு, நான் அப்படிப்பட்டவன், நான் இந்த ஷீல்டு வாங்கியிருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன்னு. சரி, இப்பொழுது நாம் வகுப்பெடுக்க போகிறோம், யாரும் எந்த சிந்தனையும் நீங்கள் திருப்பி விடக்கூடாதுன்ற ஒரு அறிவிப்பு. எல்லா மொபைலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க, எல்லாரும் தன்னுடைய பாக்கெட்ல இருக்கிற வெயிட் எல்லாம் கீழே இறக்கி வச்சிருங்க. இப்பொழுது நான் வகுப்பெடுக்க போகிறேன், இப்பொழுது நான் சொல்ற விஷயத்தை நீங்க அப்படியே திருப்பி சொல்லுங்க அப்படிம்பாரு. இவரு இந்த கிளாஸ் எடுக்க வந்தவர், இதோ ஆரம்பமாகி விட்டது ஆரம்பிப்பாரு. இந்த ஆரம்பிக்க போகிறேன், சீக்கிரம் ஆரம்பிச்சு தொலையா, எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இப்ப ஆரம்பிப்பாரு. ஃபர்ஸ்டா 2 கிளாஸ் எடுக்க போறேன், முதல் வகுப்புன்னு சொல்லிட்டு ஏ அப்படிம்பாரு. கீழே உட்கார்ந்து இருக்காங்கல்ல என்ன சொல்லணும்? ஏ அப்படிங்கணும். திரும்ப இவரு பி அப்படிம்பாரு. கீழே உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் என்ன சொல்லணும்? பி.
அப்புறம் சீன்னு ஓடும். ஏபிசிடி ஒரு 5 அடுத்து 1 1 1 2 3 சொல்லி கொடுக்குறாரு. 2 இப்படி ஓடும். அடப்பாவிகளா, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? லட்சக்கணக்கா செலவழிச்சு கூட்டு வந்து பெல்ட் ஒரு சாப்பிடு பாத்ரூம் போன்னு சொல்லிக்கிட்டு ஏபிசிடியும் 1 2 3 கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தா இந்த 1 2 3 ஒரு 10 வரைக்கும் சொல்லிடுவாங்க. ஏபிசிடி ஒரு 10 லெட்டர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா அப்படி பரப்பான். ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்குது. என்னத்தை ரிலாக்ஸ் ஆகி உனக்கு கிடைச்சுன்னு தெரியலையே. ஏபிசிடி நீ வீட்டில் வச்சு சொல்லிட்டு போயிருக்கலாமே. 1 2 3 இதே இதுக்கு தான் இவ்வளவு லட்சக்கணக்கில் செலவழிக்கணுமான்னு பார்த்தா உண்மையிலே ரிலாக்ஸா இருக்கும். எந்த சிந்தனையும் இருக்காது. அப்படி சிந்தனையெல்லாம் மடமாச்சு செஞ்சிருவாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எந்த ஒரு பிரச்சனையும் மண்டையில ஏத்திக்காம ஏவ மெதுவா சொல்லுவான். அது ஒரு சாங்குல அப்படி ஒரு சூப்பரான ஒரு வடிவத்துல அப்படி மேலே கீழே ஏன்னு சொல்லணும். வெறுமனே ஏன்னு சொல்றத மேலே கீழே இறக்கி சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் இவன் கத்துக் கொடுக்கிற இந்த ஏபிசிடி மன சோர்வை போக்குதுன்னு இப்ப உட்கார்ந்து லட்சக்கணக்கில் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்ல, இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துகிற, உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற, மனச்சோர்வை போக்குகிற ஒரு செய்தியாக நமக்கு கத்து தந்துட்டு போயிட்டாங்க. நம்ம தான் அதை அமுல்படுத்தல. நீ பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களுக்கு ஏபிசிடி கத்து கொடுக்குறாங்கல்ல, 1 2 3 கத்து கொடுக்குறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிற செய்தி திருமதி என்ற நபிமொழி தொகுப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3332 ரொம்ப அற்புதமான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மக்களில் சிலர் 2 விஷயத்துல ரொம்ப பொடுபோக்கா இருக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு யார் ஒருவர் சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹு அக்பர் 10 தடவை, 33 ஒரு செய்தி வருது, அதுவும் இருக்குது, இது ஒரு செய்தி வருது. இதை யார் தன்னுடைய நாவால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சொல்லுகிறாரோ, ஒவ்வொரு தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் சுப்ஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10, 5 × 30 எவ்வளவு? 5 × 30 150. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 50 மியத்தி பில் லிசான், நீங்கள் நாவால் சொல்வது 150, வ அல்ஃபு வ 500 மியத்தி ஃபில் மீசான், அல்லாஹ்வுடைய மீசான் தராசுல அது 1500 நாங்க. நம்ம சொல்றது எத்தனைதான்? 150. மீசான் தராசுல அப்படியே டபுள் ட்ரிபிள் 1500. வெறுமன 10 தடவை 33 தடவையும் சொல்லலாம், அதுவும் செய்தி இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தொழுகை முடிஞ்சதற்கு பிறகு எத்தனை பேர் நாம இந்த திக்ர்ல ஈடுபடுறோம்? சில பேர் திக்ர் செய்வாங்க, காமெடியா இருக்கும். அப்படியே சுப்ஹானல்லாஹ் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கையில யாரோ மிஸ்காலை கொடுத்து தொலைஞ்சிருவாங்களா, மிஸ்காலை எடுத்து என்னன்னு பார்க்கணும். வாட்ஸ்அப் மெசேஜ் மேல வந்து விழுந்து கிடக்கும், அதை தள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாரு. அதான வேலை, இதே குப்பையை தள்ளுற மாதிரி இப்படி விரல வச்சு தள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாரு. பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சுப்ஹானல்லாஹ் ஓடிடும். 25 சொன்னமா 30 சொன்னமா குழப்பமாயிரும். அப்படி இப்படி ஒரு சேரி கூட ஒரு 10 அடிச்சு விட்டு தடை விட்டுறது. அப்படி காசா பணமா இருக்கா இல்லையா சொல்லிக்கிட்டே வருவோம். 33 சில பேர் ஒரு விரல்ல 3ன்னு கணக்கு வச்சுக்குவாங்க, சிலர் ஒரு விரல்ல 1ன்னு கணக்கு வச்சுக்குவாங்க. இந்த 3ன்னு கணக்கு வச்சவங்க 5 × 3 எவ்வளவு? 15. அப்ப 2 டைம் 2 கையை சொன்னா 30, ஒரு விரல ஒன்று சேர்த்துக்கணும் 33. ஓடிக்கிட்டே இருக்கும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு. அது சுப்ஹானல்லாஹ்ன்ற வார்த்தையா ஓடும். சுப்ஹானல்லாஹ் 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 யாரோ என்னவோ சொல்ற மாதிரி தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஒரு அற்புதமான செய்தியா நமக்கு கற்றுத்தராங்க. இது ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னா, இதுலயே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க வீட்டுல ரொம்ப கடுமையா வேலை பார்க்கறாங்க. வேலை பார்த்தா ரொம்ப இந்த திருகை தான், இந்த அம்மி உரல் கல்லுலாம் சொல்லுவாங்க. முன்னால உள்ள பழங்காலத்து ஆட்கள் கேட்டீங்கன்னா தெரியும். இப்பெல்லாம் எல்லாம் மிக்சி கிரைண்டர் வந்துருச்சுல்ல, அம்மியா அப்படின்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனா அன்றைய காலத்துல எல்லாம் திருகை, இந்த கல்லால்